ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு பூந்தொழி விலாக். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி மட்டன் தண்ணி குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் என்னென்னு. நான் 1/2 கிலோ மட்டனை ஏன் குக்கருக்கு 7 விசில் வச்சு வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா பொடி ஜீரகப்பொடி 2 ஸ்பூன், மல்லிப்பொடி 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன், கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், பட்டை எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகா 2 எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் மட்டன் குழம்புக்கு தேவையான பொருட்கள். வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் காஞ்சதும் 3 ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் 2 பேத்துக்கான அளவுகளை நான் சொல்கிறேன். நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுருந்த பொருட்களை நம்ம சேர்த்துக்குவோம். பாருங்கள், சேர்த்தாச்சு. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சிச்சு. அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். பச்சை மிளகா 2 சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். எப்போயுமே இஞ்சி பூண்டு சேர்த்ததும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா பாருங்கள், இஞ்சி பூண்டு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நாம் கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளி பழத்தை நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மஞ்சப்பொடி போட்டு நல்லா தக்காளி வதங்கின பின்னாடி சிக்கனுக்கு தேவையான மசாலாக்களை நம்ம சேர்த்து 1 நிமிஷம் இப்படி வதக்கி விட்டுக்குருவோம். நல்லா வதங்கின பின்னாடி நம்ம வேக வச்சுருந்த மட்டனை சேர்த்துக்குருவோம். அதுக்கு தேவையான தண்ணி, நான் மட்டன் தண்ணி குழம்பு தான் வைக்கிறேன். இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு நான் மட்டன் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இப்போ அதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோம். நான் 2 சில்லு தேங்காய், ஒரு 4 முந்திரி பருப்பு நான் சேர்த்து அரைச்சிட்டு வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காயை சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டு நல்லா அதுவுமே ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு வந்த பின்னாடி கொஞ்சம் அது மேலே மல்லித்தலையை தூவி நம்ம எடுத்து வச்சுருவோம். பாருங்கள், சூப்பரான மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது தோசை இட்லிக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.